இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம் கத்தனம் கொடுத்திருக்கிறாரு. இது என்ன உயிர்ப்பிச்சிச்சு இந்த வார்த்தை. உங்களையும் கண்டிப்பா உயிர்ப்பிக்கும்னு நான் என்ன செய்றேன், நம்புறேன். ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, ஆமென். உன் இருதய விருப்பம் உனக்கு அருள் செய்யப்படும். நம்ம என்ன விரும்புறோமோ, 30 வருஷத்துக்கு மேல நான் தேவனோடு நடக்கிறேன். நம்ம என்ன நான் என்ன விரும்பி கேட்டிருக்கேனோ, அதைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் நம்ம உங்க இஷ்டம் ஆண்டவரே அப்படிலாம் சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஒரு தம்பி அப்படிதான் ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்தான். சின்ன பையன், அவன் எவ்வளவு அறிவா பேசினான்னு இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்லி சிரிப்போம். வீட்டுக்கு வந்து நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பி சாப்பிட்றியாடான்னு கேட்டோம். அவன் சொன்னா உங்க விருப்பம்னா, நேயர்கள் விருப்பம்ட்டான். கேட்டது அவன்கிட்ட, டேய் சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன்னு சொல்லு, இல்லைன்னா வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு. அவன் ஒரு நாணமா அற்புதமா பதில் சொன்னான். ஆமென், உங்க விருப்பம்ட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதே போல இன்னைக்கு ஆண்டவர், அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. எல்லாம் இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன். குழந்தை இல்லை என்று சொன்ன அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவரால கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க முடியும். அவரால வியாதிய நம்மளை விட்டு நீக்க முடியும். அவரால கடன் பிரச்சனைய நம்ம வாழ்க்கையிலிருந்து மாற்ற முடியும். எனக்கு ஆண்டவர் அந்த அற்புதம்லாம் செஞ்சதுனால இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால அவ்வளோ என்ன செய்யுது, ஆசீர்வாதங்களும் வல்லமையும் விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஆனா என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்ம விரும்பாம ஆண்டவர் எதுவுமே தரமாட்டார். அல்லேலூயா. நம்ம விரும்பாம எதையுமே ஏசப்பா கொடுக்கவே மாட்டாரு. விரும்பினா தான் கொடுப்பாரு. 6 வருஷமா குழந்தை இல்ல. ஆண்டவர் சித்தப்படி எங்களை நடத்தினார். ஆனா அந்த 6 வருஷத்துல ஊழியம் மகிமையா கட்டப்பட்டுச்சு. அன்னைக்கு கட்டி எழுப்புனதுதான் இந்த 3 சபையும். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு என்ன செய்யுது, கை கொடுக்குது. அது ஆண்டவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழுகாது. அவர் தாமதிக்கிறார்னா அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவர் முன்னாடியே கேட்காமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. முகாந்தரம் இல்லாம எதையுமே தேவன் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஆண்டவர் 6 வருஷம் தாமதிச்சாரு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த குழந்தை 3 வயசு 4 வயசு அல்லது ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். நைட்டும் பகலும் தூங்காம கொள்ளாம அந்த குழந்தையே பார்த்து, அதை கண்ணும் கருத்துமா பார்த்து பக்குவமா வளர்த்து, அல்லேலூயா, கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற வரைக்கும் 5 வயசு 4 வயசுல ஸ்கூல்ல விடுற வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, பாடு தீராது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பத்திலேயே கொடுத்திருந்தாருன்னா இந்த ஊழியம் இவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்க முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆமென். கர்த்தர் தாமதிச்சது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட எல்லாம், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அவர்கிட்ட வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு நாள் அவரால கொடுக்க முடியும். ஆமென். ஆனா வாங்குற நம்ம இருக்கணும். அவர் கூட இருக்கணும். எவ்வளவு நாள் கொடுக்க அவர் ரெடி. வாங்கிட்டு நம்ம ஓடிடக்கூடாது, மறுதலிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஏசப்பா நம்மளை இந்த நிலைமையில வச்சிருக்கிறது எதுக்காகனா,
அவரு கூட நம்ம இருக்கணுங்கிறதுக்காக. சொல்லுவாங்க பாருங்க, மருமக மட்டும் நல்ல மருமக வந்து வாச்சிருந்தா உங்களையும் கையில பிடிக்க முடியாது போலக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா! இன்னொன்னு சொல்லுவாங்க, மாமியா மட்டும் உனக்கு என்ன செஞ்சிருச்சு, நல்ல மாமியாவா வந்திருந்தா உன்னையும் கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா! அதே மாரி நமக்கும் ஒரு சில சிலுவை பாடுகள கர்த்தர் நமக்கு அனுமதிச்சு, நம்மள இப்படி நடத்துறதுனால தான் நம்ம இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர்ட்ட நாங்க சொன்னோம். 3 சர்ச்சு ஏசப்பாவுக்காக கட்டணும். ஆலயம் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு தான் கடைசியில நமக்கு என்ன செய்யணும்? வீடு கட்டணும். அப்படின்னு நானும் சிஸ்டரும் சொன்னோம். அதே மாரியே அப்படியா நீ கேட்கிறன்னு 22 வருஷம் ஆண்டவர் எங்கள என்ன செஞ்சுட்டாரு? சுத்த விட்டுட்டார். 22 வருஷம். ஆனா, என்ன கேட்டோம்னா, ஏசப்பாவுக்கு ஆலயம் கட்டணும். காலாங்கரையில இருக்கிற சபை கட்டணும். அதுக்கடுத்து ரத்தினபுரி நகர் சபைய கட்டணும். அதுக்கப்புறம் ஐனார் காலனி சபைய கட்டணும். 22 வருஷம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 13 வீட்டுக்கு மேல மாறிட்டோம். கணக்கு பார்த்து சொன்னாங்க யாரும். 13 வீடு. அல்லேலூயா! ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நானும் சிஸ்டரும் போயிட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்ட சகோதரி ஆரம்பத்திலிருந்து ஆ மாமா அவங்க ஊழியத்துல இருக்கக்கூடிய சகோதரி. அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சுனாங்க. எங்கள அழைப்பு குடுத்திருந்தாங்க. நம்ம போயிருந்தோம். அன்னைக்கு அந்த வீட்ட பார்த்த உடனே, அன்னைக்கு தான் வீடு கட்டணும். நமக்கு ஒரு வீடு வேணும். அப்படின்னு நாங்க என்ன செஞ்சோம்? எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாச்சு. அதிலிருந்து நமக்கு ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும். விருப்பம் உண்டாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பேசிக்கு ஒரு யோசித்தோம். இடம் வாங்காம வீடு கட்டணும். அப்ப பரலோகத்துல தான் போய் கட்டணும். அல்லேலூயா! ஆமென். இடம் வாங்காமயே வீடு கட்டணும். அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்ப சர்ச்சு மாடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். வீடு வேணும்னு கேட்டா ஆண்டவர் வீடு தரமாட்டாரு. எத்தனை ரூம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா! வெறும் வீடு தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாரு? வீடு கட்டியா ஆண்டவர் விலைக்கா வித்துக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டு மனைகள், வீடுகள் விற்பனைக்கு அப்படிலாம் கிடையாது. ஏசப்பாட்ட நம்ம வீடு கட்டோம்னா, எப்படி வேணும்னு கேட்கணும். துணிமணி மாத்த ஒரு என்ன செய்யுது? ரூம். மக்கள் யாரும் வந்து உட்கார ஒரு ஹால். ஒரே ஒரு கிச்சன். போதும் ஆண்டவரே! காலனி வீடு மாரி. அல்லேலூயா! ஒரு இதுதான் தேவசி இதுக்கு மிஞ்சி நாங்க கேட்கவுங்களே. இது எங்களுக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் ஆண்டவரே! அப்படின்னு ரத்தின சுருக்கமா கேட்டேன். ஏசப்பா வாசல திறந்துட்டார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உடனே. அல்லேலூயா சொல்லுங்க. 1,00,00,000 குடுத்தாலே நான் குடுங்க இல்லன்னா உங்கள விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சித்தமா இருக்கும். 1,00,00,000 உனக்கு எதுக்கு தேவ? அல்லேலூயா! என்ன செய்ய போற 1,00,00,000 வச்சு கடல மிட்டாயா வாங்கி திங்க போறேன். கடல மிட்டாய், முறுக்கு, சீடை உருண்டை என்னென்ன ஆசை இருக்குதோ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அதுக்கு தனியா என்ன செய்யணும்? பலகார கடை நடத்திடலாம்ல. ரூ. 1,00,00,000 வாங்கி நீ என்ன செய்ய போற? உனக்கு எதுக்கு வேணும்? நம்மளே கேட்போம் பாருங்க. யாராவது ரூவா கேட்டா. இப்ப ஜூடா வந்து என்ட்ட ரூ. 1000 கேட்கிறான். எப்பா எனக்கு ரூ. 1000 வேணும்னு கேட்கிறான். எதுக்குடான்னு கேட்டா, நான் வாங்கிக்கிங்க விளையாட்டு பொருள்லாம் வாங்கணும். ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். மீஷோல. அல்லேலூயா. ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரூ. 1000 வேணும்னு கேட்கிறான். நான் அவனுக்கு குடுக்க முடியுமா? ரூ. 10 கேட்டா குடுக்கலாம். அதுவுமே காரணம் கேட்டு தான் நான் குடுப்பேன். காரணம் இல்லாமலாம் இது இந்தா 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 கேட்க கேட்க இந்தாப்பா எவ்வளவு ரூ. 30 இந்தா. அப்புறம் காரணம் 2 வயலுக்கும் சரி காரணம் கேட்டு தான் ரூவா குடுக்குறது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க குடுக்குற காணிக்க தசம பாகம். அல்லேலூயா! காரணம் கேட்டு தான் குடுப்பேன். அவன் ரூ. 1000 கேட்டா நான் குடுப்பேனா? ஆமென். ஒரு வசனம் வாசிப்போம். அருமையான வசனம். விருப்பம் நம்ம கேட்கிறதுல விருப்பம் இருக்கணும். ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது. விருப்பத்தோட கேட்கணும். அதுக்கப்புறம் என் அன்பான 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை
அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எதை கேட்டாலும் அதை எப்படி நம்ம கேட்கணும்? அவருடைய சித்தப்படி கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சித்தம் இல்லாமலாம் கேட்டா கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தம் இருக்கணும். வீடு கேட்டோம், அதுல சித்தம் இருந்துச்சு. ஆமென். நாங்க வீடு கட்டினத பார்த்து 2, 3 விசுவாசிகளுக்கு விசுவாசம் வந்து, பாஸ்டரே வீடு கட்டிட்டாருய்யா. நம்ம கட்டுறதுக்கு என்னன்னு? அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களும் அந்த விசுவாசம் வச்சு அவங்களும் வீட கட்டி பால் காய்ச்சிட்டாங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. வாழ்க பல்லாண்டு. ஆமென். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தர்ட்ட வீடு வேணும், வீடு வேணும் கேட்காத. குழந்தை வேணும், குழந்தை வேணும் கேட்டுட்டு இருக்காத. கார் வேணும், கார் வேணும் கேட்காத. காருன்னு நிக்காத. அல்லேலூயா. குழந்தைன்னா என்ன குழந்தை வேணும்? ஆமென். வீடு வேணும்னா எத்தனை ரூம் வேணும்? ஆண்டவர் அதை கேட்பாரு. கரெக்டா அளந்து கொடுப்பாரு. நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு அளந்து கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு கூடயும் கொடுக்க மாட்டாரு, குறையாவும் கொடுக்க மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விரும்புறத கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். 6 வருஷம் கழிச்சு ஆம்பளை பையன் தான் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஏசப்பா என்ன செஞ்சாரு? ஆமென். ஆம்பளை பையனை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, என்ன விரும்புற? வாசி கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். மார்க்கு 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே போதும்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பாருங்க, பிச்சைக்காரனா இருக்கான், பார்வை இல்லாம இருக்கிறான், ஏதாவது பண உதவி, பண தேவையின் மத்தியில இருக்கிறான், பல தேவைகள் மத்தியில இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் வாயின் பிரதியுத்தரத்தை கேட்க விரும்பினாரு. இங்க வா, நீங்களாம் அமைதியா இருங்கப்பா. அவன் என்ன வேணும்னு அவன் சொல்லட்டும். அவன் நாவுனால என்ன செய்யட்டும்? அறிக்கை செஞ்சு சொல்லட்டும். அவனா விரும்பி கேட்கட்டும். உனக்கு என்ன செய்ய, நான் என்ன செய்யணும்னு விரும்புற அப்படின்னு அவனை கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்வை அடையணும். ஆமீன். அப்படியே உனக்கு ஆக கடவது. உனக்கு பார்வை உண்டாவதாக. அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நம்ம விரும்புறதைத்தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஏனதானு, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிக்கணும்? எதையாவது சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. எதையாவது சொல்லி என்னத்தை ஆசீர்வதிக்க? அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது சொல்லணும், குறிப்பா சொல்லணும், இருதய விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இருதயத்துல விருப்பம் இருக்கணும், தனியாத தாகம் இருக்கணும், வாஞ்ச இருக்கணும், ஆசை இருக்கணும். நீ விரும்புறதை கேளு. உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புற? நீ உன்னுடைய அப்பாட்ட கேளு. அவர் சித்தம் போல கேளு. சித்தம் இல்லாம கேட்டுறாத. அவர் சித்தம் எது அதை கேளு. ஆண்டவர் செய்வார். ஆமென். ஒரு கழுதை மேல குறிப்பிட்ட அளவுதான் பொதி ஏத்த முடியும். ஆமென். லாரியில ஏத்துற பொதிய கழுதை மேல ஏத்தலாமா? ஏத்துறவனுக்கும் மனசாட்சி இல்ல, சொன்னவனுக்கும் மனசாட்சி இல்ல. அல்லேலூயா. ஆமென். கழுதை எவ்வளவு பாரம் சுமக்குமோ அவ்வளவுதான். அதே மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அதை கத்துட்டு அவர் சித்தம்படி கேட்டோம்னா அவர் என்ன செய்வாரு? நமக்கு அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. ஆமென். சொல்லுவாங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம். நமக்கு எவ்வளவு நன்மை வேணும், எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும், எவ்வளவு ஆமென் விஸ்தாரம் வேணும், எவ்வளவு எல்லை பெரிதா வேணும், அது எல்லாம் கர்த்தர் அறிவாரு. ஆமென். அதை ஆண்டவர் நமக்கு தருவாரு. அவர் சித்தம்படி கேட்கணும், விசுவாசமா கேட்கணும். அதுக்கப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் நீ எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வாரு. உனக்கு இப்படி தரிசனம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு.
உனக்காக அதை நிறைவேற்ற இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ மாத்திரம் அம்மா சொன்ன மாதிரி இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு. இந்த அபிஷேகம் உன்னை ஆமீன் உயர்த்தும். இந்த அபிஷேகம் உன்னை ராஜாக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். இந்த அபிஷேகம் உன்னை பிரபுக்கள் முன்பாது கொண்டு போய் நிறுத்தி அவங்க முன்னாடி உங்களை உட்கார வைக்கும். அபிஷேகம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எதை இழந்தாலும் யார் இருந்தாலும் போனாலும் ஆமீன், இந்த அபிஷேகம் மட்டும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. கை அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.